அவள் ரொம்பவே அழகாக வந்திருக்கா. இவன் அவகிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறான். ஓ, நீ தான் என் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டு 2 பேருமே டான்ஸ் ஆட போகிறாங்க. இது டெஸ்ட் டேட்டுன்றதையும் மறந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. சடனாக அவன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஓ, நானும் கொடுக்கணுமா? ஐயோ, நான் கொண்டு வரலையேன்னு அவன் சொன்னதோ. இல்லை, இது உனக்கு தான், நீ இதை திறந்து பாரு, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். திறந்து பார்த்து அவளோ ரொம்ப சந்தோஷமா, ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட், நான் இதை தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், தேங்க்யூன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் நிஜமா அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை அட்வான்டேஜாக எடுத்த இவன் அப்படியே அவளை கிஸ் பண்ண போகிறான். பயந்து போய் அவள் தள்ளி போகிறா. கொஞ்ச நேரத்தில் இதுவும் அந்த டெஸ்ட் டேட்டில் ஒன்று தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறா. கோவமான அவனும் ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன், நீ தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்கிறான். சடனாக அவன் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சவன், நம்மளை பற்றி முழுசாக புரிஞ்சவன், இவனை எதுக்கு நம்ம ஒரு பாய் ஃப்ரெண்டாகவே நினச்சி பார்க்கல அப்படின்னு தோணினாலும், ஆனால் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப கோவமான அவன், ஹேய், உன்னை மாதிரி தனித்துவமான பொண்ணெல்லாம் அவன் லவ் பண்ணுவான்னு நீ நினச்சி பார்க்குறியா? ஆனால் நான் அவனுக்கு தான் மறந்து கொடுத்துருக்கேனே. ஹேய், உனக்கே புரியவே மாட்டேங்குது, உனக்கு புரியவே புரியாது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுலேருந்து 1 வாரம் அவங்க பேசிக்கவே இல்லை. ஒரே ஆஃபீஸில் ஒன்றா வேலை செஞ்சாலும் அவன் இவளை கண்டுக்கல. இவன் இப்போ தான் அவனை பற்றி யோசிக்கிற. நேராக போய்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த மேனேஜர் வந்துடுறான். ஹே மேரி, ஐம் நாட் மேரி, ஐம் லில்லி அப்படிங்கிற. லில்லி, நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருந்த லாஸ்ட் மந்த் அப்படின்னு அவன் பேசும்போது இவன் நினைக்கிறா, நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை, உனக்கு கொடுத்துருந்த மருந்தை பற்றி கூட நான் யோசிக்கலை அப்படின்னு நினைக்கிறா. அவன் சொல்கிறான், நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்க, பாஸ் அதை பார்த்து பாராட்டினாரு, உனக்கு ஓகேனா நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறான். ஓ, வேலை செஞ்சாதான் மதிக்கவே செய்வீங்களா அப்படின்னு இவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டவ அவனை பற்றி நினச்சி பார்க்குறா. இவனும் ரொம்ப மோசமாக பேசுகிறான். யூனோ, நீ வரும்போது பிகினி போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண உடனே அவளுக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல. நான் இவனை லவ் பண்ண வைக்க நினச்சது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் புரிஞ்சுக்கிட்ட அவள் எங்கேருந்து வேகமாக நம்ம ஹீரோ கிட்டே போய் எல்லாத்தையும் மறந்து சாரி கேட்க போகிறா. நாக் பண்ணதும் டோரை திறந்து உள்ளே வர சொன்னதும், என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு முட்டாள்னு சொல்கிறான். ஆமாம், நீ முட்டாள் தான் அப்படின்னு அவனும் சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை பற்றி ஏன் யோசிக்கலன்னு தெரியல, நான் ஒரு கனவு உலகத்திலேயே இருந்துட்டேன், இப்போ நான் உன் கூட ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்டதும், கண்டிப்பாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு வசை மருந்து தரமாட்டியே அப்படின்னு கேட்டதும், நீ என்னை இப்போ லவ் பண்ணலன்னு சொன்னால் மேபி தருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்துடுறாங்க.